வெற்றி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல் இவ்வளவு பெருசாகவும் அதே சமயம் இவ்வளவு கொடூரமானதாகவும் இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை தொடர்ந்து இடைவிடாது செஞ்சுக்கிட்டே இருக்கு ஈரான். இந்த ஈரானுடைய தற்போதைய தாக்குதலுடைய இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலுடைய பாணியிலேயே தற்பொழுது ஈரான் தாக்கி கொண்டிருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். பொதுவா ஒரு நாட்டை இஸ்ரேல் தாக்குது அப்படின்னு சொன்னா பொதுமக்களை தான் அவங்க கொத்து கொத்தா கொல்லுவாங்க, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மொத்தமா அவங்க காலி பண்ணுவாங்க. இப்படித்தான் இஸ்ரேலுடைய தாக்குதல் வரலாறு முழுக்க இருக்கு. இதே பாணியை தற்பொழுது ஈரான் கடைபிடிச்சிருக்கு. ஈரானுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈரான் மாதிரியான நாடுகள் ஒரு நாட்டை தாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளையும் கூடவே சேர்ந்து ஆட்சியாளர்களை மிரட்டக்கூடிய ஒரு சில தாக்குதல்கள் அப்படித்தான் இருக்கும். பொதுமக்களுக்கு பெருசா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனா இந்த முறை ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேலுடைய பாணியிலேயே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இது இஸ்ரேலை எதிர்பார்த்து இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நீண்ட காலமாவே ஈரானை இஸ்ரேல் சீண்டிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். அதாவது ஈரானுடைய அந்த அணு விஞ்ஞானிகள் அவங்களை தொடர்ந்து இவங்க அந்த அசாசினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படுகொலைகளை உளவுத்துறையை வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்த அந்த ஒரு விஷயம். இது போக ராணுவ தளபதிகளை அவங்க தொடர்ந்து உளவுத்துறை மூலியமா கொண்டுகிட்டே இருந்த அந்த ஒரு விஷயம். குறிப்பா காசிம் சொலைமானி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய அந்த படுகொலை இதெல்லாம் ஈரானை பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாகுச்சு. இருந்தாலும் கூட அவங்க அப்பவும் இஸ்ரேல் மேல நடத்தின அந்த தாக்குதல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பொதுமக்கள் கொல்லப்படாத நிலையில தான் இருந்தது. ஆனா அதோட இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் நிக்காம அந்த ஈரானுக்கு உள்ளேயே போய் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை கொன்ன அந்த ஒரு விஷயம். இஸ்புல்லாவுடைய தலைவர் ஈரானுக்கு வந்திருக்காரு. ஈரானுடைய அவர் தங்கியிருந்த விடுதியிலேயே அவர் கொன்ன அந்த ஒரு விஷயம் இதெல்லாமே எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் திடீர்னு இப்ப ஈரான் மேல நடந்த அந்த ஒரு தாக்குதல் இஸ்ரேல் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, முதற்கட்டமான தளபதிகள் அதாவது முன்னணி தளபதிகள் 6 பேரை ஒரே அடியா தூக்கி இருக்கிறாங்க. அதுவும் தலைமை தளபதி உட்பட. இது போக 4 அணு விஞ்ஞானிகளையும் அவங்க கொண்டு இருக்கிறாங்க. இது இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு நெதன்யாஹு அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்டாவே பார்லிமெண்ட்ல சொன்னாரு, நாங்க இதை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. தவிர பொதுமக்களையும் அவங்க கொண்ட அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். இது போக ஈரானுடைய முக்கியமான அந்த உயிரோட்டமான ஒரு விஷயம், அந்த நியூக்ளியர் பிளான்ட் கிட்டத்தட்ட அணுகுண்டு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க நெருங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அது மேலேயும் தாக்குதலை நாங்க நடத்தி அதை அழிச்சே தீர்வோம் அப்படின்னு இஸ்ரேல் சபதம் எடுத்து இந்த தாக்குதலை தொடங்கியது. அதனால ஈரான் திருப்பி தாக்குச்சு. திருப்பி தாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஈரானுடைய அதி உயர் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காமினி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு, போரை தொடங்கியது அவர்கள், நாங்க தான் இதை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஈரானுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நாம இந்த இடத்துல பாக்குறோம். இஸ்ரேலுடைய பாணியிலேயே ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். ஏவுகணைகள் மூலியமாக தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல் மேல ஈரானுடைய அந்த தாக்குதல், முதல் கட்ட தாக்குதல் தலைநகரம் டெல் அவீவை மையப்படுத்தி தான் இருந்தது. தற்பொழுது அதையும் தாண்டி ஹைஃபா நகரம் வரைக்கும் அதோடைய தாக்குதலை தங்களுடைய அந்த தாக்குதல் களத்தை மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஹைஃபாங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு துறைமுக நகரம். அந்த துறைமுக நகரம் இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் மேல நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். முதற்கட்ட தாக்குதல்ல 16 இலக்குகளை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. தற்பொழுது ஹைஃபா நகரத்தையும் விட்டு வைக்காமல் ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். காசா மாதிரியான காட்சிகள் தற்பொழுது இஸ்ரேல்லையும் உருவாகுது. கட்டடங்கள் காணாம போய் ரொம்பவும் சரிஞ்ச நிலையில பயங்கரமான ஒரு டேமேஜ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். ஆனா உயிரிழப்புகளை பத்தி இஸ்ரேல் மௌனம் காக்குது, வெளியே சொல்லல. இது வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாருமே பங்கர்ஸ்ல சேஃப்டியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா நமக்கு வரக்கூடிய காட்சிகள் அப்படிப்பட்டதா இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேலே வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் பலி எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்காவுடைய நிலைமை தற்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எங்களால தடுக்க முடியாது அப்படின்னு வெள்ளை மாளிகை அபிஷியலாவே அறிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுதைக்கு அமெரிக்கா வேற வழியை கையாளுறதுக்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேரத்துல நாங்க இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறோம், இஸ்ரேலுக்கு யாரும் உதவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டன் மட்டும் ஒரு அபிஷியலா ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, நாங்க உதவுறோம், அதாவது டைஃபூன் போர் விமானத்தை நாங்க இஸ்ரேலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா
ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய எந்த நாடுகளையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு பகிரங்கமாவே எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஆகையினால இங்கிலாந்து போர் விமானம் வழங்குது அப்படின்னு சொன்னா இங்கிலாந்து மீதான நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுமையா தான் பார்க்கணும். சரி, இந்த அளவுக்கு ஈரான் படுபயங்கரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இஸ்ரேல் ஈரானை தாக்குது, இருந்தாலும் சேதம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அது உண்மையா அப்படின்னா ஆமா, உண்மைதான். இஸ்ரேலால ஈரான் மேல பெரிய அளவுல தாக்குதல் நடத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் முழுக்க முழுக்க போர் விமானங்களை வச்சு மட்டும்தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் இருந்த இடத்துல இருந்து மிசைலை வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் விமானப்படை மூலியமா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரெண்டு நாடும் பக்கத்து நாடு கிடையாது, ரொம்ப தூரத்துல இருக்கு. நடுவுல சில நாடுகள் இருக்கு. அப்ப இந்த நாடுகளை தாண்டி போய் தாக்கணும் அப்படின்னு சொன்னா போர் விமானங்களை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்த முடியும். அப்பதான் ரேடார்ல அது தெரியாது. அப்படி தெரியாத நிலையில போய் தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் இது ஈரானை தாக்க முடியும். ஈரான் மிசைலை வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இடையில இருக்கிற நாடுகள் ஈரானுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிற நாடுகள். அதனால இவங்க மிசைலை உள்ள அனுப்பும் போது ரேடார்ல தெரிஞ்சாலும் கண்டும் காணாம இருக்கக்கூடிய ஒரு சூழல். எப்படி பார்த்தாலும் ஈரான் பயன்படுத்தக்கூடிய அந்த மிசைலை தடுக்க முடியாது, அந்த டெக்னாலஜி இல்லை. ஏன்னா இவங்க பயன்படுத்துறது ஹைப்பர்சோனிக் மிசைல். ஆனா இதே மாதிரியான மிசைல் அட்டாக்கை இஸ்ரேல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா இடையில இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மிக நிச்சயமாக ஆட்சேபனை தெரிவிக்கும் இஸ்ரேலுக்கு. இது இஸ்ரேலுக்கே கூட பிரச்சனையா முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தவிர ஈரானுடைய இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏன் தடுக்க முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்தெந்த நாடுகள் கேட்டாலும் ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கோ அதோடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை தடுக்கிற டெக்னாலஜிங்கிறது இன்னமும் இல்லை. ஏன்னா ஈரான் பயன்படுத்தக்கூடிய இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலுடைய வேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியது. அப்போ 18 கிலோமீட்டர் வேகம் போகுது. அப்போ 10 செகண்டுக்கே 180 கிலோமீட்டர். அப்போ 100 செகண்ட், அதாவது 1.5 நிமிஷத்துல 1800 கிலோமீட்டரை தாண்டிடுது. அப்போ இவ்வளவு வேகத்துல போகக்கூடிய இந்த மிசைலை எப்படி சென்சார் பண்ணி இவங்களுடைய அயன் டோம் தாடை வச்சு தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனாலதான் அவங்க சொல்றாங்க இது மொத்தமா ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு. ஈரானுடைய மிசைல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கீழே விழுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் இதுதான், ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. தவிர இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல இந்த மிசைலை தடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஈரான் ராணுவம் ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒரு விஷயத்த அதுல கையாளுறாங்க. இந்த மிசைல்ல லொக்கேஷன் அவங்க டக்குன்னு மாத்துறாங்க. கிட்டத்தட்ட 2-3 முறை மாத்துறாங்க. அதாவது அது ஒரு நேர்கோட்டுல போய்கிட்டே இருக்கு, ஒரு இலக்கை நோக்கி. டக்குன்னு அந்த இலக்கை அவங்க மாத்துறாங்க, இந்த இடத்துக்கு திரும்பணும் அப்படின்னு. அதை நோக்கி போகுது, மறுபடியும் அவங்க இலக்கை மாத்துறாங்க, மிசைல் இன்னொரு பக்கம் டர்ன் ஆகுது. இதனால இந்த தாடும் சரி அயன் டோமும் சரி தடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கு. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மிசைல் வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ட்ரோன்ஸை இவங்க பறக்க விடுறாங்க. அப்போ அயன் டோம் என்ன ஆகுதுன்னா சென்சார் பண்ண முடியாம, அப்புறம் அந்த தாடு சென்சார் பண்ண முடியாம ரொம்பவும் திணறுது. அப்போ ஏகப்பட்ட ட்ரோன் ஒரே நேரத்துல உள்ள வரும் பொழுது கூடவே இந்த மிசைலையும் அவங்க கரெக்டா அந்த கணக்கு பண்ணி விடுறாங்க. இதனால இந்த அயன் டோம் தாட் மாதிரியான சிஸ்டங்கள் எல்லாமே ரொம்பவும் மொழி பிதுங்கி நிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் பாக்குறோம். சரி, இது மாதிரியான தாக்குதல் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் தொடுக்குது. தன்னிச்சையா இனிமே இந்த போரை ஈரானால நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஈரான் நிறுத்தினாலும் இஸ்ரேல் நிறுத்தாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது எதிர்பாராத ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் குழம்பி போய் தான் நிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த யுத்தம் நிற்குமா அல்லது மத்திய கிழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா அமெரிக்கா எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மத்திய கிழக்குல இந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுல தாக்கத்துல ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம். அதனால ஈரானுடைய இந்த தாக்குதல் எப்போ நிற்கும், போர் தன்னிச்சையா ஈரானே முன் நிறுத்துமா, அல்லது போரை ஈரான் நிறுத்துவதாக அறிவித்தாலும் இஸ்ரேல் அமைதி காக்குமா, இஸ்ரேல் அமைதி காத்தாலும் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அமெரிக்கா இந்த போரை நிறுத்த அனுமதிக்குமா? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இந்த மாதிரி இந்த போர் சம்பந்தமா. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராகத்தான் நம்ம இத பாக்குறோம். இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மத்திய கிழக்குல நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய மாறுதல் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க முடியுது. பார்ப்போம்.
இறைவன் நாடினா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.